IPL 2025க்கான பயிற்சி ஆட்டத்தை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தங்களோட அன்புடன்ல தொடங்கியிருக்காங்க. நம்ம கேப்டன் ரூட் ருத்ராஜ்ல இருந்து நம்ம அஸ்வின் அண்ணா, கேப்டனோட ஃப்ரெண்டு ராகுல் திரிபாச்சி, கலீல் பாயி, நான் தான் முகேஷ், அன்றைய கணித்தார் சித்தார்த், நம்ம கடைசியா வந்து அருவாலோட இறங்கியிருக்க ஆறுச்சாமி முதற்கொண்டு பயிற்சியில இறங்கியிருக்காங்க. இவங்க எல்லாரையும் அன்புடன் இணைக்கிற நம்ம தலை MS தோனி இவங்களோட பயிற்சியில இறங்கியிருக்காப்ல. பயிற்சி ஆட்டத்திலே 6 போறன்னு தலை அடிச்சு விளாசிக்கிருக்காப்ல. என்ன RCB ரெடியா? இந்த வருஷம் ரிவெஞ்ச் மேட்ச் வேற மாதிரி இருக்க போது போல. சரி, இப்போ CSKவோட பயிற்சி ஆட்டத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்க போற பிளேயரு சில பிளேயருக்கு ப்ரொமோஷன்லாம் வேற காத்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டத்தையே திருப்பி போடக்கூடிய ராகுல் திரிபாச்சில இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் இவரை நம்ம ஆட்டத்தையே திருப்பி போடக்கூடிய பிளேயர்னு சொல்றோம்னா, இவருக்கு தான் அந்த ப்ரொமோஷனை கொடுக்க போறாங்க. அது என்ன ப்ரொமோஷன் கேட்டீங்கன்னா, CSKவோட ஒன் டவுன் பிளேயரா ராகுல் திரிபாச்சியை தான் இறக்கி விட போறாங்க. அதனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட சோசியல் மீடியாவில் ராகுல் திரிபாச்சியை வச்சு நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து நல்லா ஆடினாப்லனா CSK கப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, CSKவோட கப் அடிச்ச சீசன் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒன் டவுன் பிளேயர் செம்மையா பண்ணியிருப்பாங்க. அது யாராருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்னத்துல சுரேஷ் ரெய்னாவில் ஆரம்பிச்சு ரன் அவுட் ராய்டு, அஜால் குஜால் ரகானே, நம்ம தாடி கேடி மாமா, மொயின் அலி மாமா, கடைசியா வந்த ராபின் முத்தப்பா வரைக்கும் ஒன் டவுன்ல CSKக்காக சிறப்பா பண்ணியிருக்காங்க. அந்த சீசன்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பும் அடிச்சுட்டு போயிருக்கு. அதனால தான் சொல்றேன், ராகுல் திரிபாச்சி ஆட்டத்தை திருப்பி போடக்கூடிய பிளேயரா இருப்பார்னு. சரி, இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவனை பத்தி பார்க்கலாம். அன்றும் என்றும் இன்றும் நம்ம ஸ்கிப்பர் ரூட் ருத்ராஜ் தான் ஓப்பனரா இருப்பாரு. இப்போ அவர் கூட ஓப்பனிங் பார்ட்னரா யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் நினைக்கலாம் டெவான் கான்வேனா. ஆனா நம்ம சச்சின் தம்பி ரச்சின் தான் அவர் கூட ஓப்பனிங் பார்ட்னராக இருப்பார். ஏன்னா அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 2 செஞ்சுரிக்கு மேலே அடிச்சிட்டாப்புல, அதோடையும் சரியான ஃபார்மில் வேற இருக்காப்புல. அதனால ரூட் கூட ஓப்பனர் பார்ட்னராக சச்சின் தம்பி ரச்சின் தான் இருப்பாப்புல. ஒன் டவுனில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம ராகுல் திரிபாச்சி தான் இருப்பாப்புல. நம்பர் 4ல் யாருன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் அன்புடனுக்கு வந்த கடைக்குட்டி சிங்கம் சாம் கரன் தான் நம்பர் 4ல் ஆடுவாப்புல. நம்பர் 5ல் யார் இறங்குவாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஆறுச்சாமி சிக்ஸர் துபே தான் நம்பர் 5ல் ஆடுவாப்புல. ஆறுச்சாமிக்கு அப்புறம் 6வதா யார் இறங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சட்டுபாய் இறங்குவாப்புல. நம்பர் 7ல் யார் இறங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 7க்கு சொந்தக்காரர்னா தலை MS தோனி தான் 7th பிளேஸில் ஆடுவாப்புல. 7 முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன 8 தானே. 8க்கு நம்மளால 8ஆம் எட்டில் ஆடாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம அண்ணன் அஸ்வின் அண்ணா தான் 8வது இடத்துல இறங்குவாப்புல. அடுத்து இருக்கிற 9, 10, 11 3 ஸ்லாட்டுமே பவுலரை தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் 9வது இடத்துல நூர் அகமதை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அவரை தான் ஸ்ட்ரெயிட் 10 கோடிக்கு தூக்குனாங்க. நம்ம அன்புடன்ல விளையாட போற எல்லா பிச்சுமே வந்து ஸ்பின்னிங் ஃபேவரா தான் இருக்க போகுது. அதனால நூர் அகமதை தான் 9வது பிளேஸ்ல எடுத்துட்டு வருவாங்க. அடுத்து 10, 11 ரெண்டுமே ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலிங் தான் எடுத்துட்டு வருவாங்க. அதுல 10வது பிளேஸா யார் எடுத்துட்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம RP சௌத்ரியோட பையன் முகேஷ் சௌத்ரியை தான் எடுத்துட்டு வருவாங்க. அடுத்து நம்பர் 11 பிளேஸ்ல யாருன்னு கேட்டீங்கன்னா, CSKவின் ஸ்பீடு பத்திரானா தம்பியை தான் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ 10, 11 ரெண்டுமே பவுலருங்கிறதுனால இவங்க 2 பேருக்கு யாரார மாற்று வீரராக எடுத்துட்டு வரலாம்னா, 10வது பிளேஸ்ல முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக கலீல் அகமதையும், 11வது பிளேஸ்ல பத்திரானா ஓரளவு பாம்பில் இருக்காப்புல, பட் இருந்தாலும் அடி வாங்கினாப்லனா நேத்தன் நில்சனையும் எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. மறக்காதீங்க, இந்த வருஷமும் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டோம்னா, செகண்டா பவுலிங் தேவைப்படுறப்ப நம்ம சிவன் துபைக்கு பதிலாகவே நம்ம கலீல் அகமதையும் எடுத்துட்டு வரலாம். ஏற்கனவே 2 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. அவர் கூட கலீல் அகமது வந்தா இன்னும் பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் நம்பர் 3ல ராகுல் திரிபாச்சி ஒருவேளை நல்லா பண்ணாட்டினா நம்ம விஜய் சங்கரை உள்ளரி ஒன்று வரலாம். இல்லாட்டினா வந்து தீபக் கூட எடுத்து வச்சிருக்காங்க, அவரையும் உள்ளரி ஒன்று வரலாம். இப்போ மறுபடியும் நம்மளோட பிளேயிங் லெவல்ல ப்ராப்பரா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனரா ரூட் ருத்ராஜும் ரச்சின் ரவீந்திராவும், ஒன் டவுன்ல ராகுல் திரிபாச்சி. அடுத்து மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 ஆல்ரவுண்டர். 1 சாம் கரன், 2வது சிவம் துபே, 3வது ஜடேஜா. அடுத்ததா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டரா MS தோனி. அடுத்த 4 பேருமே பவுலர் தான். முதல்ல நம்ம அஸ்வின் அண்ணா, அடுத்ததா நம்ம நூர் அகமது, அடுத்து முகேஷ் சௌத்ரி, அடுத்து ஸ்பீடு பத்திரானா. இவங்க 4 பேர் தான் பிரைமரி பவுலரா இருப்பாங்க. இது மாதிரி கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன், IPL ட்ரோல்லாம் நம்ம சேனல்ல வருது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.